ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து லட்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். டீப் நெக் ப்ளவுசஸ், குர்த்தி, சல்வார் இதிலெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இதுலேயே வந்து ஃப்ளவர் டிசைன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த டிசைன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ஃப்ளவர் டிசைன் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபேப்ரிக்கை வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு, அதே மாதிரி நீளமும் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ளவர் டிசைனுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது கவுண்டிங்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிறோம். இதை இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் க்ரியேட் பண்ண இந்த ஃபேப்ரிக்கை எப்படி மடிக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நான் வந்து மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும், இந்த மாதிரி வந்து ரைட்டில் வந்து ஒரு ஃபோல்டு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்டில் வந்து இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி 2 சைடும் மடித்ததுக்கப்புறம் இந்த 2 ஃபோல்டு வந்து நான் எப்படி மடிச்சிருக்கணும், இந்த மாதிரி மடிச்சுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மடிப்பு வந்து மடிக்கணும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரி வந்து இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் மடித்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இதை மடித்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட எல்லா ஃபேப்ரிக்குமே நம்ம கட் பண்ணி எவ்வளோ ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் இதே மாதிரி தான் வந்து நம்ம மடித்து இதே மாதிரி தான் தைக்கணும். அதனால தான் வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக மடித்து காமிச்சேன். எல்லா பீஸ்க்குமே இதே ப்ராசஸ் தான். இதே மாதிரி பொறுமையாக மடித்து இதே மாதிரி நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்து வரணும். சரியா? இப்போ நம்ம இன்னொரு பீஸும் அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி தான் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லா பீஸுமே இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ இதே தான் ப்ராசஸ், எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா எல்லா பீஸுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸுமே வந்து இதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி 1 by 1 வந்து எல்லா பீஸுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட எல்லா பீசஸையும் இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தைக்கும்போது அப்படியே கண்டினியூவாக தைச்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து இதெல்லாம் பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்லோவாகவே இதை ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே எழுதிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரோட ஒரு பெட்டல் ஷேப்பில் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணி காட்டுறேன். வெரி சிம்பிள். இதே மாதிரி நம்ம எவ்வளோ பீசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டர்ன் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற மற்ற எல்லா பீஸுமே வந்து நம்ம வந்து இதே மாதிரி திருப்பிக்கலாம். நான் வந்து இன்னொன்று கூட உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன். இந்த பீஸையும் வந்து இப்போ நான் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பொறுமையாக வந்து இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ பீஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ் உள்ள எல்லா பீசஸையும் நம்ம வந்து பொறுமையாக இதே மாதிரி டர்ன் பண்ணி எல்லாத்தையும்
வச்சிடலாம். என்னோட எல்லா பேலன்ஸ் இருக்கிற பீஸும் வந்து நல்ல ஃப்ளவர் மாதிரி வந்து திருப்பி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 3 ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து நான் இந்த 7 பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஊசி நூல் வச்சு இதை வந்து அப்படியே வந்து நான் இப்போ வந்து எப்படி கோத்துட்டு வரணும் அதே மாதிரி 1 by 1 வந்து இதை அப்படியே வந்து கோத்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு வந்து 7 பெட்டல்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து அந்த 7 இதுவும் வந்து நம்ம 1 by 1 நம்ம இதை கோத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர். செகண்ட் ஃப்ளவருக்கு வந்து 6 பெட்டல்ஸ். தேர்டு ஃப்ளவருக்கு வந்து 4 பெட்டல்ஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவரை நான் இப்போ எப்படி வந்து ஊசி வச்சு கோத்துட்ருக்கணும் இதே மாதிரி செகண்ட் ஃப்ளவர் அந்த 6 பெட்டல்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுவும் சேம் இதே தான் பண்ணணும். அந்த 4 பெட்டல்ஸ் சொன்னேன் இல்லையா, தேர்ட் ஃப்ளவர், அதுவும் இதே தான். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி 1 by 1 இப்படி கோத்துட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவுமே வந்து எல்லாம் கோத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த நூல் வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க. டைட்டாகவும் கட்டலாம், இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமாவும் டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த நூலை வந்து அப்படியே வந்து நம்ம இதை கட்டிடணும். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து இந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து அப்படியே நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் நம்ம எப்படி வந்து ஊசி நூலால் கோத்துமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் இதே ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளவர் வந்து நம்ம பேலன்ஸ் உள்ளதை வச்சு மேக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட செகண்ட் அதுக்கப்புறம் தேர்டு இந்த 3 ஃப்ளவருமே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து நம்மளோட ஒரு ஃப்ளவர் கூடவும் வந்து இந்த ரோப்பை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஊசி நூல் வச்சு நம்மளோட இந்த ஃப்ளவருக்கு வந்து இடையில் வந்து இங்கே சின்ன கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வந்து தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக வந்து நம்ம ஒரு அந்த பெட்டல்ஸையும் வந்து நம்ம ஊசி நூல் வச்சு நல்லா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் தெரியும் உங்களுக்கு கிளியராக நினைக்கிறேன். இதே மாதிரி ஊசி நூலால் எல்லா பெட்டல்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதே ப்ராசஸ் தான் நம்ம அடுத்து 2 ஃப்ளவருக்கும் சேம் இதே தான் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம அந்த ரோப் கூட வச்சு ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ இதை வந்து நல்லா வந்து திருப்பி நல்லா நீட்டாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவரை வந்து ரோப் கூட அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை அப்படியே பேக் சைடு திருப்பி இது நல்லா வந்து அக்யூரேட்டாக கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப் வரணும் இல்லையா, அதுக்காக ஊசி நூல் வச்சு இந்த ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி ஒரு ஃப்ளவர் மாதிரி வர்றதுக்காக இந்த மாதிரி ஊசி நூலால் நம்ம இதே மாதிரி கோத்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஊசி நூலில் எல்லா பெட்டல்ஸையும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த எல்லா பெட்டல்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நான் எப்படி கட்டுறனோ இந்த மாதிரி வந்து இந்த நூலை வந்து நம்ம நாட் போட்டு கட்டிக்கலாம். இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்க்கலாம். நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு ஃப்ளவரோட டிசைன் வந்து சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நம்ம அந்த ரோப்போட ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம செகண்ட் ஃப்ளவரை வந்து ரோப் கூட வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவரை எப்படி ஜாயின் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் மற்ற 2 ஃப்ளவருக்கும். நம்ம வந்து இப்போது இந்த ரோப் கூட இந்த ஃப்ளவரை வந்து கேப் இல்லாத மாதிரி எப்படி ஃபஸ்ட்டுக்கு தைச்சோம் ஊசி நூலால் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கணும். எல்லாமே வந்து சேம் தான்.
இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளவர் கூட ரோப்பை வந்து கேப் இல்லாமல் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி சைடு திருப்பி ஃப்ளவரோட ஷேப் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஃப்ளவர் ஷேப் வந்து கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் வந்து தச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டியாக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவரோட ஷேப் வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்து இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் எல்லாம் வந்து அழகாக இந்த நீட்டாக வந்து இதை ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட இந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே சேம் ப்ராசஸ் தான் நம்மளோட தேர்டு ஃப்ளவருக்கும் பண்ணணும். இப்போ செகண்ட் ஃப்ளவரும் ரெடி. இப்போ தேர்ட் ஃப்ளவர் இதே மாதிரி நம்ம ரோப் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஃப்ளவருக்கு என்ன பண்ணணும், அந்த சேம் ப்ராசஸ் வந்து நான் தேர்ட் ஃப்ளவருக்கும் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவரில் வந்து முதல்ல ரோப் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ரோப் கூட அட்டாச் பண்ணணும். அப்புறமா பேக் சைடு திருப்பி நம்ம ஊசி நூல் வச்சு இதை வந்து தச்சு ஒரு ஃப்ளவரோட ஷேப்க்கு வந்து கொண்டு வரணும். சேம் ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால இந்த தேர்ட் ஃப்ளவர் வந்து நான் ரொம்ப டீப்பாக காமிக்கல. சரியா? இப்போ நம்ம வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ லீஃப் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லீஃப் டிசைனுக்கு வந்து கிளாத் வந்து நான் ஹைட்டு 3 இன்ச்சு, அதே மாதிரி வித்தும் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து இதை மடிக்கணும். இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடித்து அதை வந்து நம்ம இந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம்ல இதில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம தச்சா ஓரளவுக்கு வந்து ஒரு அந்த இலையோட ஷேப் வந்து வரும். இப்போ நான் வந்து இந்த லீஃப் எப்படி மடிச்சினோ அதே மாதிரி மடித்து மெஷினில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதுமே வந்து இது அப்படியே வந்து நம்ம பேக் சைட் திருப்பணும் அப்படின்னா ஒரு அந்த லீஃப் மாதிரி வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து இதை தச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இதை திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லீஃப் டிசைன் வந்து கிடச்சிரும். இப்போ நம்மளோட லட்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா வந்து எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்டில் என்னெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்களோ அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.